விநாயகனே சரணம் நல்லவனே மற்றெல்லாம் வல்லவனே வருக ஸ்ரீ ஞான விநாயகனே சரணம் நல்லவனே மற்றெல்லாம் வல்லவனே வருக ஸ்ரீ ஞான விநாயகனே. நம்முடைய மரியாதைக்குரிய பாரத்குமார் அவர்கள் அண்ணனோடு நெருங்கி பழகியவர்கள், நல்ல கல்லூரிகள் நடத்துபவர், கல்வியை வளர்ப்பதில் ஆர்வம் கொண்டவர், மனிதநேய உள்ளம் கொண்டவர். அவர் அண்ணனை பற்றியும் பொதுவாக பெருமைப்பட பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கங்கள். மேடையின் தலைவர் திரு பிஜி பழனிசாமி ஐயா அவர்களை, முன்னாள் ஆசிரியர், நல்லாசிரியர், பண்பாட்டு சின்னமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் நமது ஆசிரியர் பெருமகனார் செல்லப்பன் ஐயா அவர்களை, நீதியரசர் ராமசுப்பிரமணியம் ஐயா அவர்களை, ஓய்வு பெறாத மூத்த வழக்கறிஞர் காந்தி அன்னார் அவர்களை, திரு கொங்குச்சுடர் நமது ஈஸ்வரன் அவர்களை, அருளுரையை வழங்க வந்திருக்கும் பெருமகனார் மதிப்பிற்குரிய வணங்குதற்குரிய பொன்னம்பல அடிகளார் அவர்களை, இந்த பிறந்த மண்ணில், சொந்த மண்ணில் மைந்தன் தனது கனவுகளை நனவாக்கும் வண்ணம் காலையிலிருந்து இன்னும் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு இருக்கின்றார். அந்த பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகளையும் இலக்கிய பேச்சுக்களையும் இங்கு நாம் காணவும் கேட்கவும் அமர்ந்திருக்கின்றோம். அந்த வகையில் இங்கு வந்திருக்கின்ற கொன்கு நண்பர்கள், கல்லூரி தலைவர்கள், தாளாளர்கள், சிறப்பாளர்கள், இலக்கியவாதிகள், பேச்சாளர்கள் அனைவரையும், இந்த நேர தொழில் அதிபர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் அவர்களுக்கெல்லாம் வணக்கத்தை சொல்வதிலும் நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். பண்பாட்டு சின்னமாம் சிலப்பதிகாரம், அந்த சிலப்பதிகாரத்திற்காக தன்னை அர்ப்பணித்த சிலம்பொலி என்று பெயர் பெற்று, அந்த சிலம்பொலி என்ற ஒரு சொல்லை வைத்து ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து, அந்த அறக்கட்டளையின் மூலம் முதலாக நம்முடைய சொந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கும் 4 தலைமுறைகளை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது காளியண்ண கவுண்டர் ஐயா அவர்களுக்கு
ஒரு இளங்கோ விருதை வழங்கி இன்று பாராட்டி பேச எல்லோரும் வந்திருக்கின்றோம். அந்த பெருமகனார் எல்லோரும் காந்தி அண்ணன் சொல்கிறார்கள். அவர்கள் ஒரு இனியவர், எளியவர், மரியாதைக்குரியவர், போற்றுதற்குரியவர். நாம் அந்த பெரியவரை நினைத்து இளைஞர் பெருமக்கள் இந்த பண்பாட்டு சின்னமாம் சிலப்பதிகார சிறப்புகளை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். இளைய தலைமுறைக்கு நிறைய நாம் இன்று இந்த இருக்கும் ஒரு அவசர காலத்தில் இருக்கும் ஒரு காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் யாரும் நம் குழந்தைகளிடமோ இளைய தலைமுறையிடமோ பேசுவது அரிதாக உள்ளது. அந்த அரிதானவற்றை போக்கி இந்த இலக்கிய சுவைகளை, இலக்கிய பண்பாடுகளை நமது ராமசுப்பிரமணியம் ஐயா அவர்களை போன்று உள்ள பெரிய 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 பேச்சாளர்களையும் பண்பாளர்களையும் அழைத்து அவர்களுக்கு வழிகாட்டச் சொல்ல வேண்டும் என்று சொல்லுதல் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விருதை, இளங்கோ விருதை நமது வழக்கறிஞர் ராஜேஷ் அவர்கள் தன்னுடைய தந்தையின் சார்பாக பெற்றுக்கொண்டார். அவரும் தந்தையைப் போலவே அமைதியானவர், இருக்கும் இடம் தெரியாதவர். இந்த பண்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து, நாமும் சேர்ந்து இந்த விருது பெற்ற நம்முடைய காளியன கவுண்டர் அவர்கள் இன்னும் பல காலம் வாழ்ந்து நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.